ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பாருங்கள், தோட்டத்தில் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு 30 காய் தான் கிடச்சிங்க. அது மரம் ஏறக்கு ஆள் இல்லாதனால ஐயா போடலைங்களாம்மா. சரி ஏறி போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்ட்டு வந்துட்டுங்க. இப்போ பாருங்கள், பாப்பா மட்டை வாங்குறான். பாப்பா மட்டை வாங்குறது எப்படி இருக்குது? கை வலிக்குதா? சரி, உங்கள் அப்பா இப்போ மட்டை வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? ₹1 ஆசைப்பட்டு கையை புண்ணாக்குறியே தங்கம். அப்புறம் நீங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பாப்பா பாருங்க, அவளுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சிக்காக நான் என்ன ஒன்று தெரியுங்களா, தங்க ஒரு காய்க்கு ₹1 கொடுக்கறேன்டா, நீ மட்டை வாங்கிறேன்னு. அதனால் பாப்பா பாருங்க எத்தனை காய் மட்டை வாங்கியிருக்கா பாருங்க. 6-7 காய் மட்டை வாங்கிட்டா. இன்னும் இந்த காயை பூரா மட்டை வாங்கணும். சரி, நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இல்லைன்னா பாப்பாவே மட்டை வாங்க சொல்லலான்னு தான் நான் பாப்பாவுக்கு வந்து பழக்கி விட்டுட்டுருக்குறேங்க. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை அவங்க செய்கிற மாதிரியே உற்சாகமாக கொடுங்க. அவங்களும் செஞ்சு பழகுவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, காலையிலேருந்து எல்லாம் வலிச்சு விட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக வலிச்சு விட்ருக்காங்க. ஒரு வீடு வாசலாக எங்கள் சின்ன சஞ்சனா தான் வலிச்சு விட்டாங்க பாருங்க. கோயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறுபூசை. எங்கள் பாப்பா தான் வந்து இன்றைக்கி எல்லாமே வலிச்சு விட்டாங்க. சஞ்சனா பாப்பா தான் எல்லாமே வலிச்சு விட்டாங்க. தெரியுங்க, எங்கள் பாப்பா தான் எல்லாமே வலிச்சுட்டாங்க. சாணி போர்டு தான் வலிப்போங்க. நாங்கள் டைல்ஸில் எங்கள் வீடு இல்லைங்க, அதனால் சாணி போர்டு தான் வலிப்போங்க. இந்த 2 ரூம்பு சமையல் கட்டுது இந்த வீட்டையுமே எங்கள் பாப்பா தான் வலிச்சு விட்டாளுங்க. 2 ரூம்பையுமே எங்கள் பாப்பா தான் வலிச்சு விட்டாங்க பாருங்க. எல்லாமே எங்கள் பாப்பா தான் சஞ்சனா தான் வலிச்சு விட்டாங்க. பெரிய பாப்பா என்ன பண்ணாங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்காங்க. அவங்களுக்கு துணி துவைக்கிற வேலை, பாத்திரமெல்லாம் கழுவுற வேலை அவங்களுக்கு. ஆளுக்கு ஒரு வேலை பாருங்க, துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்காங்க. ஏன்னா 2 பெண் பிள்ளைனால எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அவங்கள எல்லாமே செஞ்சுறாங்க. பாப்பா பாரு மட்டை வாங்குறது பாரு, மட்டை வாங்கி பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்து 2 நாள் தான் பாப்பா மட்டை வாங்கினா. அந்த 2 நாளையே வந்து நல்லா காய் மட்டை வாங்குற அளவுக்கு பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. நான் கீரை வைக்க வருவேங்க, காய் இருக்குது. இந்த மாதிரி மட்டை வாங்குறதுக்கு நான் வாங்கி வைக்கலைங்க, கத்தியில் தான் வாங்கணும். அதனால் வாங்க முடியாது. சில நேரத்தில் ரொம்ப சிரமப்படுவாங்க. நீ வந்து அப்படி இல்லைங்க, காய் வந்து மட்டையோடு இருந்தால் பாப்பா கிட்ட கொடுத்தாங்கன்னா பாப்பா மட்டை வாங்கி காயாக கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு பாப்பாவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தாச்சுங்க. பாப்பா ஹாய் சொல்லிட்டாங்க. ஸ்கூலு நீ இருக்காத்தாங்க என்ன? 2வது மாதம் அடுத்த மாதம் ஸ்கூலு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால் பாப்பா வந்து எல்லா வேலையுமே பாப்பா செஞ்சிடறா. பெண் பிள்ளை பெற்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு. அதனால தான் வந்து எனக்கு 2 பெண்ணாக பிறந்துருச்சு. சில பேர் என்னமாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தனால பாவம் பண்ணிங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லைங்க, நான் வந்து ஏதோ ஒரு இதில் புண்ணியம் செஞ்சுருக்கோன்னு. அதனால தான் எனக்கு பெண் பிள்ளை 2மே கிடச்சிருக்கு. எனக்கு இறைவன் கொடுத்த வரன்னு நான் நினைக்கிறேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸு, தங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். பாப்பாவே சொல்லிட்டாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்கள் செந்தில் கலை யூடியூப் சேனல்.